எந்த கட்டமைப்பாவது அவருக்கு இருக்கா? இப்பதான் சார் 1 வருஷம் கழிச்சு மாவட்ட செயலாளர் போட்டாங்க. கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் கழிச்சு மாவட்ட செயலாளர் போட்டாங்க. மாநில தலைமைக்கு அடுத்து மாவட்ட கட்டமைப்பு தான் சார். ஸ்ட்ரைட்டா மாவட்ட கட்டமைப்புக்கு தானே வரணும். அந்த மாவட்ட கட்டமைப்பே ஓராண்டுகளுக்கு நிரப்பப்படாமல் இருந்ததுன்னா இந்த கட்சியினுடைய பொட்டன்சியல் ஸ்ட்ரென்த் என்னன்றது தெரிஞ்சிருச்சுல்ல. திமுக அப்படியா சார்? திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அப்படிப்பட்ட கட்சிகளா? ஏற்கனவே பல தேர்தல்களை கண்டிருக்கிற இயக்கங்கள். மறுமலர்ச்சி திமுக ஏறக்குறைய 30 ஆண்டுகள் நெருப்பாற்றில் நீந்தி இருக்கிற இயக்கம். விடுதலை சிறுத்தைகள் ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் வயப்படுத்தி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பெற்று இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்திருக்கிற இயக்கம். பொது உடைமை இயக்கத்தை எடுத்துக்கோங்க. பொது உடைமை இயக்கத்தை போல ஒரு இயக்கத்தை இனி தமிழ்நாட்டில் எவனாவது நடத்திவிட முடியுமா? அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவர்கள் எல்லாம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சுதந்திரத்துக்காக போராடிய கட்சி காங்கிரஸ் மட்டுமல்ல சார், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார். இன்றைக்கு வரை மத ரீதியிலான எந்த பேச்சுக்களையும் வெறுப்பு பேச்சுக்களையும் பேசாத ஒரு தலைவர்கள் உண்டென்றால் அது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்கள் தான். மதத்தின் பெயரால் கட்சி, ஆனா மத துவேஷ கருத்துக்கள் இன்றைக்கு வரை அந்த தலைவர்களிடம் வெளிப்பட்டதே கிடையாது. இப்படிப்பட்ட பக்குவப்பட்ட தலைவர்களை கொண்டிருக்கிற கூட்டணி சார் இந்த கூட்டணி. மகத்தான வெற்றி கூட்டணின்னு நிரூபிச்சிருக்கிற கூட்டணி. இந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு ஏன் சார் முதலமைச்சர் பயப்பட போறாரு? சரி, இந்த கூட்டணியே இல்ல, திமுக தோத்துருமா? திமுகவை வீழ்த்திட முடியுமா?